அவங்களுக்கு மாதம் மாதம் ஒரு மூட்டை அரிசி அனுப்பணும்ப்பா. சரிப்பா. காயத்ரின்னு வடபழனியில் இருக்காங்க. உங்கள் அன்னிக்கு கூட நம்ம தான் அரிசி கொடுத்து அனுப்புகிறோம். ஐயா, அடுத்த மாதம் அனுப்புகிறப்போ அரை மூட்டை சேர்த்தே அனுப்புங்க. உங்கள் மகன் நல்லாவே சாப்பிட்றானாங்க. இன்னொரு இடம் பத்திரம் போடணும்ப்பா. அது உனக்கு தெரியும், சின்ன பிள்ளையில் அண்ணன் ஒருத்தன் ஆனந்தன்னு பேர் சின்ன பிள்ளையா இருக்கப்ப என் மேலே உள்ள கட்டத்தால் உங்கள் அண்ணனை எங்கேயோ கடத்தப்பட்டாங்க. இன்றைக்கி வரையும் கண்டுபிடிக்க முடியல. அவன் என்னைக்கு இருந்தாலும் வருவான்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. அவன் வரப்ப இதை கொடுக்கணுப்பா. கண்டிப்பாக வருவாருப்பா. அவனை எப்படியா கண்டுபிடிச்சிட்டு அவன்கிட்ட இதை ஒப்படைக்கணுப்பா. இதையும் வச்சுக்கப்பா. விளையாட்டு பிள்ளையாமல் இருக்காம நீ தாப்பா எல்லாத்தையும் பார்த்துக்கணும். கண்டிப்பாக நான் பார்த்துக்கிறேன்ப்பா. நல்லா ஏரியா. கண்டிப்பாப்பா, கண்டிப்பாப்பா. நல்லா இரு. வா. என்ன விவசாயின்னு சொன்ன, தியானம் பண்ணிட்டு இருக்காரு? அதுவா, 10 நாள் அறுவடை இருக்கு, அதனால அப்பா விரதத்தில் இருக்காங்க. ஓ, உட்காரு. அப்பா. பாப்பா. அப்பா கீர்த்திப்பா. வணக்கம். நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன். படிப்பெல்லாம் எப்படி போகுது? நல்லா போயிட்டு இருக்கு. அப்பா எப்படி இருக்காரு? நல்லா இருக்காரு. படிப்பு தான் முக்கியம். படிக்கணும் படிக்கணும். சரி. மாமா வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு. சின்ன தாத்தாவை பார்க்கணுன்னு பசங்க ஆசைப்படுறாங்க. அவங்க அப்பா அம்மாலாம் விவசாயத்தை பற்றி தெரிஞ்சுக்கல. ஆனால் பசங்க நல்லா புரிஞ்சுக்கிட்டாங்க. அப்பா இவங்க தான்ப்பா சின்ன தாத்தா, பார்த்துக்கங்க. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். எங்க தாத்தாவை பார்க்க உங்களை மாதிரியே இருப்பாரு. இல்லம்மா, நான் தான் உன் தாத்தா மாதிரி இருக்கேன். மழைனா ரொம்ப பிடிக்கும். ஆனால் அந்த அறுவடை நேரத்தில் மழை வர்றது பயமாக இருக்கு. ஏய், என்னாச்சு? இந்த நெல் வாசம் எது யோசிக்க வைக்குது. இந்த நெற்கதிற்கு பின்னாடி எத்தனையோ பேரோட உழைப்பு இருக்கு. ஆமாம். நாம சாப்பிட்ற சாப்பாட்டுக்கு பின்னாடி எத்தனை பேரோட கஷ்டம் இதில் இருக்குன்னு நினைக்கிறப்போ இந்த நெல் வாசனை மருந்தா இருக்கு. நீ ஒன்றும் கவலைப்படாத, எல்லாம் சரியாயிடும். என்ன ஜூலி, தாத்தா பேர பசங்கள்லாம் ஒன்றா சேர்ந்துட்டாங்க. நாம் இப்போ தான் புதையல் தேடுறது. கவலைப்படாத சந்துரு, நமக்குன்னு ஒரு நேரம் வரும். அறுவடை இப்போ அடுத்த வாரம் எல்லாத்தையும் அறுக்கணும். எல்லாம் நல்லா விளைஞ்சிருச்சு. அந்த இடம் தான். ஏய், உங்க அப்பா சிஎம்மா பார்க்கணும்னு சொன்னார்ல, பிஏ கிட்ட சொல்லி ஏற்பாடு பண்ணிருக்கேன். பஸ்ல போகும்போது ஜன்னல் வழியா வெளியே பார்க்காம போக சொல்லு. அப்புறம் உங்க அப்பா வயல்ல வீடு கட்டிட்டாங்கன்னு பாட்டு பாட ஆரம்பிச்சிட போறாரு. எல்லாமே விளையாட்டு உனக்கு. ஏய் வா. வணக்கம் சத்தியமூர்த்தி சார். வணக்கம். நீங்க விவசாயம் பண்றது ரொம்ப பெருமையா இருக்கு. ஒவ்வொரு விவசாயியும் உங்களை மாதிரி அக்கறையா விவசாயத்துல செயல்பட்டாங்கன்னா ஆமாம், இந்த ஊரும் நாடும் நல்லா இருக்கும். வணக்கம் சார். வணக்கம்.